முருகன் துணைங்க. ஒரு வீடியோங்க. நீங்கள் முருகனை கும்பிட்றீங்க, கோயிலில் கும்பிட்றீங்க, கோயிலுக்கு போகிறீங்க, வர்றீங்க, எல்லாம் சாமி கும்பிட்றீங்க. சாமி கும்பிட்டு சாமி கும்பிட்றதோட நீங்கள் நிறுத்துறீங்கன்னா, சாமி கும்பிட்டு உண்மையாக இருக்கணுங்க. நீங்கள் அவருடைய பலன், இறைவனை போய் பழனியில் போய் கும்பிட்டு வர்றீங்க, அவருடைய பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கணுன்னா நீங்கள் எப்படி இருக்குன்னு நான் சொல்ல வர்றேன். சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கணுங்க 1, நேர்மையாக இருக்கணுங்க 2, உண்மையாக இருக்கணுங்க, பொய் பேசக்கூடாதுங்க, உழைப்பில்லாத காசை நான் வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாதுங்க. இந்த மாதிரி இருந்தால் அவருடைய அருள் கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாமே செஞ்சுட்டு நீங்கள் போய் அங்கே போய் 1 லட்ச ரூபா காணிக்கை போட்டு அவர் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எதுவுமே கிடைக்காதுங்க. எதுவுமே கிடைக்காது, எதுவுமே கிடைக்காதுங்க. நீங்கள் போன தாரை அங்கே இருக்காது. ஆமாங்க, இதுதான் உண்மை. சத்திய நேர்மை தரும் பிரகாரம் அவர்கிட்ட வாழ்ந்தா அவருடைய அனுகிரகம் கிடைக்கும். மலை விட்டு கீழே இறங்கும்போது நீங்கள் ரிலீஃப் ஆயிடுவீங்க. ஆமாங்க, பாருங்கள், சுத்தப்பட்டமாக இருக்கணுங்க 1. 2வது நம்ம வீட்டோடு சரிங்க. எல்லா வேலையுமே வீட்டோட சரி. இறைவனோட சன்னிதானத்தை விடணும். இறைவனோடைய இது படினா என்னங்க, பேராசை விடணும். 2வது மற்ற இல்லற வாழ்க்கையில் கண்ட்ரோலாக இருக்கணும், கட்டுப்படுத்தணும். பேராசை, ஆசைப்படவே கூடாதுங்க. இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்குன்னா பேராசை கிடைக்காது. இன்றைக்கி இறைவா எனக்கு உணவு கொடுத்துட்டியே, போது இறைவா, நாளைக்கு அவர் பார்த்துக்குவாருங்க. பேராசைப்படக்கூடாதுங்க 1. 2வது நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப நிதானமாக இருக்கணுங்க. எந்த தவறும் பண்ணக்கூடாதுங்க. எந்த தவறும் பண்ணாமல் சுத்தமாக வேற ஆளாக போய் அங்கே நின்று சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் கொடுத்துருவாருங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாம் கொடுத்துருவார். சரிங்களா? பாருங்கள். ஓகே.